எங்கிருந்தா வருவீங்கடா எனக்கு சத்தியமா தெரியல. எங்களுக்குன்னு இப்படிதான் வாய்ப்பீங்களான்னு தெரியல. கண் திஷ்டியை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சில பேர்த்தோட கண்ணு வந்து பவர்ஃபுல்லான கண்ணு, அந்த கண்ணெல்லாம் பார்த்துச்சு அப்படின்னா குடும்பமே ரெண்டா போயிரு அப்படின்ட்டு. அதே கூத்து தான். இப்போ வந்து நாங்கள் வந்து ஊர் விட்டு ஊர், ஏரியா விட்டு ஏரியா, எல்லை கடந்து வந்தா கூட நம்மளோட அந்த கண் திஷ்டி பவர் வந்து எங்கிருந்து தான் அஃபெக்ட் ஆகுமோ தெரியல. வீடியோவில் பார்த்தாலுமே பவர்ஃபுல்லாக பார்ப்பாங்க போல. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்த தம்பி வச்சு, தம்பி வந்து நம்மால் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். சார் வந்து க்யூட்டாக சாக்லேட்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அதாங்க கடைசி போட்ட வீடியோ. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பையனுக்கு காய்ச்சல், தலைவலி, என்னது வாமிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றால போகிறது, இப்படி கண்டினியூஸாக வந்து ஒரு வாரமாக இப்படியே போயிட்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ண எந்திரிச்சதுலேருந்து தூங்க வரைக்கும், அடுத்து தூங்க வரைக்கும் அதே அழுகாட்சியோடவே போயிட்டு இருக்குது. சாப்பிட மாட்டேங்கிறான், சரியாக தூங்க மாட்டேங்கிறான். எதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னே தெரியல. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. பார்த்து கொஞ்சம் கரிசனை காட்டுங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக பார்த்தா கண்ணு என்னத்துக்கு ஆகிறது? நாங்கள் என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க. எங்களையெல்லாம் விடுங்க, பச்சை குழந்தைங்க. இவங்களையும் போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறீங்களே, எங்கிருந்து தான் வருவீங்கன்னு தெரியல. ஊருட்டு ஏரியா விட்டு வந்தால் கூட நம்மளோட திருஷ்டி போக மாட்டேங்குது. நேரம் இன்னும் பையனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். நிலைமையை பாருங்க, ஒரு வாரமாக இப்படியே போயிட்டு இருக்கு. உள்ளடா சாமி, தயவு செஞ்சு உங்கள் கண்ணுகளெல்லாம் மூடுங்கப்பா.